பேசுறீங்க? எப்போன்னு சொல்லி தந்தை பெரியார விமர்சனம் பண்ணா பிரபாகரன் எங்களுக்கு விமர்சனம் பண்ணதுக்கு பெரிய நேரம் இல்லை. தமிழ் தேசிய தமிழினத்தின் அடையாளமாக ஒப்பற்ற தலைவன் மேதகு அவர்களை ஒருமையில் பேசிய தவக நிர்வாகி கன்னியாகுமரியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் தலைவர்களை இழிவாக பேசியது மட்டுமல்லாமல் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார் அந்த தீவிக நிர்வாகி. தமிழினத்தின் ஒற்றை அடையாளமாக முடிய தமிழ் தேசத்தின் முகமாக இருக்கக்கூடிய மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை எதற்காக விமர்சிக்கிறார் சொன்னால், அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் விஜயனுடைய கொள்கை தலைவருடைய பெரியார் அவர்களை விமர்சித்து பேசிவிட்டார், இனி நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம், அவ்வளவுதான் என்பதைப் போல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு தலைவன் எப்படி தன் இனத்துக்காகவும் தன் மக்களுக்காகவும் அர்ப்பணித்து 3 படைகளை கட்டி அமைத்து அவர்கள் எதுக்க பல நாடுகளாம் ஒன்று சேர்ந்துதான் அவர் வீழ்த்தியிருக்கிறது. அப்படிப்பட்ட மாபெரும் கண்ணியமிக்க தலைவர், எவரையும் தீங்கு செய்யாத தலைவர், எதிரியாக நேரிட்டு போரிட்டு வெல்லக்கூடிய தலைவன், குறுக்கு வழி செல்ல மாட்டான். அப்படிப்பட்ட தலைவனை ஒரு தவறான வழிகளின் தலைவன் முஸ்லீம் இனங்களை 10ஆம் குடிச்சில் கொன்றான் என்று ஒரு அவதூறை சொல்லியிருக்கிறார் அந்த திமுக நிர்வாகி அவர்கள். அது பொய்யான குற்றச்சாட்டு. அங்கே ஈழ மக்களும் தமிழ் முஸ்லீம் மக்களும் ஒன்று சேர்ந்து விட்டால், பலமாகிவிட்டால் அவர்கள் ஈழத்தை அடைந்து விடுவார்கள் என்ற நோக்கில் அவருடைய பிரிவினை உண்டாக்குவதற்காக ஒரு செயல்களை அவர்களுடைய மசூதியிலே குண்டுவெடிகளை அமைத்தி படுகொலை செய்து அந்த தவறினை அவர் பழி போட்டு விட்டார்கள். அது இல்லை என்று அந்த கருணாங்கிற அவர் சொல்ல அவர்களே சொல்லிவிட்டார். நம் தலைவரை காட்டி கொடுத்த கருணாவே அது இல்லை, அப்படி ஒரு தவறான சம்பவம் சொல்லிவிட்டார். அப்படி இருக்கையில் இந்த தற்கொலை கூட்டத்தில் இருக்கக்கூடிய விஜயோட நிர்வாகிகள் என்ன தெரிந்து கொண்டு பேசுகிறார்கள்? அப்போ தவறான செய்தியை இதுக்கு மக்கள் பேசுகிறார்கள். அப்படி ஒரு சமூகம் பேசக்கூடிய இவர்கள் திராவிடம் தமிழ் தேசிய 2 கண்கள் வச்சுக்கணும். எந்த தமிழ் தேசியத்தை குளிர வச்சுக்கிறார்கள்? 2 கண்கள் வச்சு ஏமாத்த வந்திருக்கீங்க. தமிழ் தேசியம்னா என்ன பண்ணுறீங்க? அப்போ தமிழ் தேசியத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி நீங்கள் இவ்வளோ பேசுகிறீர்கள் என்று சொன்னால், அவர் எப்படி சொல்றாரு? எங்கள் தலைவர் சீமானை எதிர்க்க காரணம் என்ன சொன்னால், அவர் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிற பிரபாகரன் என்பதனால தான் நாங்கள் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வருகிறோம் என்று ஒரு பேச்சு எந்த அளவுக்கு அறிவின்மையத்தனமாக இருக்கிறது என்பதை மக்கள் உணர வேண்டும். எப்படியாப்பட்ட கண்மிகு தலைவர் அவரு! ஒரு சுண்டு விரலுக்கு ஒரு ஈடே இணையே கிடையாது. அவர் எங்கேயா நீ இங்கே ஒப்பிடுறதுக்கு நீ ஒரு வாளே கிடையாது. அவர் தூசு கூட வரமாட்டார் சொல்றதுக்கு. தூசும் கிடையாது. நீ யாரோ அவர் யாரோ. அப்படிப்பட்ட தலைவர் அம்மா அலட்சியமாக இவர் சவால் விடுகிறார் என்ற எல்லாம் பேசலாம். எவ்வளோ அந்த மெத்தனை வருகிறது வருங்க. அப்போ நீங்கள் தமிழ் தேசியம் ஒரு கணக்கு குருட்டு திராவிட வேலையா, மழுப்பு வேலையா, பொய் பித்தலாட்டமா, ஏமாற்ற வேலையா? எந்த ஒரு திமிர் வந்தது? எப்படி ஒரு உன்னத தலைவன் அவர், தமிழகத்தில் அடையாளத்தின் தலைவன், தன் குடும்பங்களை தியாகத்தை செய்து வருவையா? சுயநலமாக அல்ல உங்களை மாரி. தற்கூறு கூத்தாடி பின்னாடி ஒரு கூட்டம் அல்ல. அவருடைய கொள்கள், செயல்பாடுகள், அவருடைய தன் மக்களுக்கு நேசித்த பண்பு, தன்னை அடையாள வேண்டும், தன் இனத்தை இழந்தால் நிலத்தை இழந்தால் அடையாளத்தை இழப்போம் அப்படின்ற கோட்பாட்டுடன் தான் எவ்வளோ ஒரு கண்ணியமாக ஒரு கட்டமைப்போடு உருவாக்கிய ஒரு தலைவன். உங்களை வந்து கூத்தாடி பின்னாடி ஓடுறதுக்குல எல்லாத்துக்கும் டிவி கேட்டு கத்துற கூட்டம் நினச்சிட்டீங்களா? அப்படிப்பட்ட செயல்களை விமர்சிக்கணும், கடுமையான கண்டனம் தெரிவிக்கணும். இதனால ஈழத்தை மட்டும் இல்லை, எல்லோரு தமிழர்கள் மத்தியிலும் கடும் எதிர்ப்பு கண்டனம் வந்திருக்கிறது. இதனை அடுத்து அவர்கள் சொல்கிறார், அவர் ஒரு மதிப்பு வீடியோவும் போட்டுக்கிறார். நாங்கள் மேடையில் பேசும்போது தவறாக பேசும்போது என் கட்சியினர்கள் கண்டித்தார்கள். கண்டித்தது ஏற்படுத்த முடியாது. தமிழ் தேசியம் சொன்னோம்னா அவர் தமிழ் தேசியத்தில் ஒரு முக்கியமான தலைவர். அப்படி பேசுறதுக்கு எந்த அறிவில்லாமல் எப்படி மேடையில் பேசினாய்? இதனிடையே கடும் மத்தியில் எதிர்ப்பு வந்த பிறகுதான் அந்த கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார்கள். அவர்களை நீக்கியெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த தமிழ் மக்கள், இந்த டிவி கட்சிகளுடைய பயனர்களும் தமிழ் தேசியம் சொன்னாரே அந்த விஜய் அவர்கள். அப்போ இந்த தமிழ் தேசியம் என்பது யார் என்பதெல்லாம், தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானவர்களை மடைமாற்றுவது பெரியார் கொள்கைகளை தூக்கிப்படுத்திக் கொண்டு அழைகிறார் இந்த விஜய் அவர்கள். அவர் பெரியார் மட்டும் முழுமையாக கற்றுக்கொண்டு அதுவும் கற்றுக்கொண்டு கிடையாது. எல்லா கட்சியில் இருக்கிற தலைவர்களையும் உருட்டி புரட்டி போட்டு கருவட்ட சாம்பார் உருவாக்கி அவர் கொள்கைன்னு தெரியும், ஒன்றும் தெரியாது. சீமான் என்ன பிறப்புக்குன்னா தலைப்பு வச்சாருன்னா அதையும் நம்ம தலைப்பை எடுத்துக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதையும் நம்மளும் வச்சுக்கணும். தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் வச்சுக்கணும். கட்சி கொடி கலர் வச்சு வச்சுக்கணும். நானும் தமிழ் தேசியம் பேசணும். சும்மா அதேமாரி ஒரு நான் தமிழ் தேசியம் நானும் வந்திருக்கேன், மக்களுக்கு தமிழ் தேசிய வரல செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க இந்த மாதிரி திருட்டு வேலையை செய்து கொடுக்க விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட தற்கூடத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு இந்த டிவி கட்சிகளுடைய இளைஞர்கள், வருங்கால இள சமத்தினர் நம்பிக்கை கூட இருக்கிற நீங்கள் தயவு செய்து இந்த விஜயை பக்கம் போகாதீர்கள். அவர் ஒரு காய், ஒரு மக்கள் நல்ல செய்யலாம் வரல. பணம் புகழ் சேர்ந்தவுடன் அரசியல் ஆசை வந்து விட்டது, அவ்வளோதான்.
ஏன்னா சென்ற 5 வருடத்துக்கு முன்னாடி தேர்தல் வந்தது கமலஹாசன் வந்தார். அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வந்து விவசாய சின்னத்தை பறித்து விவசாய சின்னத்தை வேறொருவரை கொடுத்து விட்டு அப்போ சமீபனோட வாக்கத்தை குறைத்து ஒரு திட்டமிட்டு உருவாக்கினார்கள். இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் எதிர்க்கிற போது இன்னொரு கட்சியை உருவாக்கிறார்கள். அதுதான் திராவிடம் 2.0 இந்த விஜய் அவர்கள். நீங்கள் திராவிடம் பிஜேபி எல்லாத்தையும் எதிர்க்கலாம், அதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ள மாட்டது. நீங்கள் இப்போ எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் அரசியல் ஆற்றல் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சும்மா நம்ம கூட ரசிக புகழை வச்சு நம்ம வந்துடலாம் அப்படின்ற உன்னுடைய விலக்கு என்ன? இப்போ இந்த வாக்கு சதவீதத்தை சீமானுக்கு குறைச்சிடணும், இல்லை வாக்கில் பிரிச்சிடணும், அவரோட வாக்கு சதவீதம் அறிவிக்கக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு வந்த நோக்கமே தவிர உனக்கு ஒன்றுமே இல்லை. தயவு செய்து விசிறலை புரிந்து கொண்டும் அவர்கள் மன்னிப்பு வீடு போட்டாலும் எது போட்டாலும் அவர் போடுகிறார். எனக்கு தலைவர்களுடைய தியாகல புரியும், ஏதோ அந்த பேசுகின்ற புலவில் பேசிவிட்டேன் அவர் இப்படி இந்த பேச்சுக்கு இடமில்லை. இந்த வெளிநாட்டில் இந்த தயவுசெய்து ஜனநாயக படத்தை தமிழ்நாட்டிலும் இல்லை வெளிநாட்டு வாழ மக்களும் சரி தமிழர்களும் தான் சரி இந்த படம் தான் புறக்கணிங்க. இது தமிழ் மாற்ற அரசியல் இல்லை, மக்களை ஏமாற்ற வந்த அரசியல். இது சரியான கடந்த நாம் தமிழர் விஷயத்திலே கடந்த தல யூடியூப் சேனல் தமிழ் தேசியவாதிகள்லாம் கடந்து தடுத்திருக்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றியம் தமிழர்களை விழிக்க வேண்டும். தயவு செய்து இந்த விஜய் ரசிகளுடைய திருந்துங்கள். எல்லாத்துக்கும் டிவின்னு கத்தாதீங்க. புத்தி இல்லை, ரசிக்க பின்னாடி எந்த மனப்பான்மையில் போகிறீங்க, அறிவுலாம் ஆற்றல் இல்லை, ஒன்றும் கிடையாது. தயவு செய்து திருந்துங்கள். நாம் தமிழது சரியான பாதை, எதுவும் கூட்டம் இல்லை, கொள்கை எதுவுமே கிடையாது. தனிச்சு தான் இல்லை என்னோட சேர்ந்து என்னோட கொள்கைட்டு வரீங்களா அப்படிங்கிற போயிட்டுருக்காரு. மாற்று அரசியல் இதுதான் மாற்று அரசியல், வெற்றியோ தோல்வியோ அது மக்களுக்கான தோல்வின்ட்டு போயிட்டுருக்காரு. சும்மா அரசியல் ஆசைக்காக இப்போ காங்கிரஸ் கூட்டணி பேசுவது, இப்போ அதிமுக பேரம் பேசுவது, இப்படி பேரம் பேசுகிறவங்கலாம் குறுக்குள்ள ஆட்சி வரவங்கலாம் எப்பயுமே சரியான தவணை இருக்க முடியாது. தயவு செய்து விஜய் ரசிகன் திருந்துங்கள். இவருக்கு போன்ற தற்கொலைகளை உருவாக்கி வைக்கிற விஜய் ரசிகர்கள் இந்த தயவு திருந்த வேண்டும் என்பது கூட்டுக் கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக விழித்துக் கொள்ளுங்கள். விழிக்கவில்லை என்றால் மக்கள் அவ்வளோதான், மிக பாடாதாத்து போய்விடும். ஏற்கனவே திராவிடத்தில் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிடத்தை விட இன்னும் திராவிடத்தில் கொஞ்சம் அரசியல் பேசக்கூடிய தலைவர் இருக்கிறார்கள், தெரிந்த வரலாறு இருக்கிறார்கள். இது சுத்தமாக ஒன்றும் கிடையாது. இது எந்த பேராசையில் வந்திருக்குன்னு தெரியாது. இப்போ சிபிஐ சிக்கி கொண்டது, படப்பிரச்சனை மாட்டிக்கொண்டது. அதான் அண்ணன் சீமானவர் முதலே சொன்னார், தம்பி இது கொஞ்சம் விளையாடுகள் மீன்கள் அல்ல முதலையில் இருக்கணும்னு சொன்னார். அப்போ நக்கல் கேலி செய்ய சொன்னார் இவர். இப்போ எப்படி பார்த்தீங்களா? அறிவுரை சொன்னால் கேட்கணும். எதிரியாக இருந்தாலும் வாழ்த்து சொல்லுனார், கட்சி வரவேற்றாரு, நல்ல செய்வார்னு நம்பிக்கையோடு இருந்தார். ஆனால் இப்படி துரோகங்களை செய்கிறான்றது சுருக்கில் இருக்கிற இந்த டிவிக்கு விஜய் வந்து இப்போ தான் தெரியுது. மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சாலும் சரியாக பாடத்தை போட்டு இதோட ஓட விட்டு தான் நீங்கள் படம் நடிக்க. தயவுசெய்து விழித்துக் கொள்ளுங்க. அந்த மேடையில் நான் பேசுவதற்கு முக்கிய காரணம், நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையிலே இஸ்லாமிய சகோதரிகளை வைத்து பேசினது எனக்கு தந்தை பெரியாரை பேசினது மிகவும் ஒரு எரிச்சலும் கோபத்தை ஏற்படுத்தியது. அதன் விளைவாகத்தான் அப்படி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஒழிய நான் வேண்டுமென்று பிரபாகரன் அவர்கள் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. இதுதான் உண்மை. ஆகவே என்னை அனைவரும் மன்னித்து விடுங்கள்.